ஆ. சரி சரி. எங்க எங்க கல்லூரில இருக்கிறே வீட்டுல இருக்கியா? எல்லாம் கல்லூரில இருக்கிறாங்க. ஓ, அப்ப சிரமமா இருக்குமே வகுப்புல. கல்லூரி யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகமா? ரைட். எங்க எந்த பிரிவில் இருக்கிற? அஸ்ட்ரானமி எந்த அஸ்ட்ரோபிசிக்ஸ் எந்த பிரிவில் இருக்க? இது வந்து நம்ம ம், கேட்டு தெரிஞ்சுக்கிறது. ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது உதவினா வந்து ஏதாவது கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். நேர ம். வகுப்பறையில இருக்கு. கீழே வந்து நம்ம உட்காந்துக்கலாம். அது இப்போ உட்காந்து படிக்கிறதுக்கான. ஆ, இலங்கை வந்து சரி சரி. இப்ப மணி எங்களுக்கு 8, உங்களுக்கு எத்தனை மணி? இது வந்து 2:30. ம், பார்த்தேன். அந்த விண்வெளி துறைக்கெல்லாம் போயிருந்தேன். விண்வெளி அதுக்கெல்லாம் போயிருந்தேன். அந்த விண்வெளி ஆய்வு கூடத்துக்கெல்லாம் போயிருந்தேன். ரொம்ப நல்லா இருக்கு, பார்த்தேன் நான். ம், ரொம்ப கவனமா இருக்கணும். நல்ல அதெல்லாம் சுத்தம். தொடர்ந்து அது போய் 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 அறிவு வளர்த்துக்குவாங்க. அடிக்கடி போலாமாங்க அந்த இது ஆய்வு மையத்துக்கு, விண்வெளி ஆய்வு மையத்துக்கு? இல்ல இவங்க நேரம் ஒதுக்குவாங்க. இவங்க அப்ப நம்ம போய் அதை பிராக்டிஸ் பண்ணி. இன்னைக்கு என்ன இன்னைக்கு என்ன செய்தி ஏதாவது சொல்லு. நீ என்ன இன்னைக்கு என்ன பேசுன மாணவர்கிட்ட என்ன? இன்னைக்கு இப்போதான் 4 மணிக்கு தான் எங்களுக்கு வகுப்பே ஆரம்பிக்குது. நான் இங்க முன்னாடி வந்துட்டனால உட்காந்துட்டு இருக்கேங்க. ஓ, 2:30 ஆச்சு. எங்களுக்கு திங்கக்கிழமைனா 4 மணிக்கு தான் காலை வகுப்பு. 4 மணி to 6 அதுதான் வகுப்பு. ஒரே ஒரு வகுப்பு தான். இன்னைக்கு என்ன வகுப்பு? ராக்கெட் ப்ரொபல்ஷன், ராக்கெட். ராக்கெட்டை பத்தியா? சரி சரி. அற்புதம் அற்புதம். இப்போ நாங்கள் செஞ்சிருக்கிற இந்த சின்ன சின்ன ஆய்வுலாம் பார்த்துருப்பேன். நீ அவர் ஸ்வீடன்கார பண்ணது சின்ன சின்ன ஆய்வுலாம் பார்த்துருப்பேன். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எங்களுடைய இந்த அணுவை பற்றி ஆராய்ச்சி பண்றது. அந்த கருத்து, இந்த கருத்து உனக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுதான். இதை வந்து மாணவர்கள்ட்ட, ஆசிரியர்கிட்ட பேசுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். மாணவர்கள்ட்ட இப்படி ஒரு ஆராய்ச்சி இருக்குதுன்னு நீ வந்து உங்க கருத்தை பதிவு செய்ய. அதாவது நீ தொடர்ந்து ஆராய்ச்சியாளராக இருக்கிறீன்னு அவங்களுக்கு தெரியணும். சக மாணவருக்காக தெரியாது. அதாவது உன்னோட இருக்கிற மாணவருக்காக தெரியாது. உன்னோட இருக்கிற ஒரு 2-3 பேருக்காக தெரியும் இந்த மாதிரி பண்றோம் அப்படிங்கிறது தெரியணும். அது முடிஞ்ச அளவுக்கு அந்த அலுமினி கம்பி, செம்பு கம்பி வாங்கி வச்சுக்க. அங்க லேப்லயே கிடைக்கும். ஏதோ 2 கம்பி வாங்கி வச்சுட்டு அதை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பி. இதா பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அந்த அணுவை பத்தி எல்லாமே புரிஞ்சுக்கலாம். அணுங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. இப்ப அணுவை பத்தி தான் நம்ம ஆராய்ச்சி பண்ண போறோம். அணுதான். அணு எப்படி நட்சத்திரம் உண்டாகிறது கண்டுபிடிச்சிடலாம். நட்சத்திரம் உண்டாக்குறதுலே பேசிக் ஹைட்ரஜன் தான். ஹைட்ரஜன் தான். அப்புறம் தான் ஹீலியம். இது ரெண்டும் அடிப்படை வச்சு நடக்குது. அதனாலதான் இப்ப நம்மகிட்ட வந்து ஹீலியம் கிடையாது. வெறும் ஹைட்ரஜன், ஆக்சிஜன் 2 தான் இருக்கு. அதை வச்சுதான் நம்ம பண்றோம். அதை வந்து நீ அந்த மாதிரி செஞ்சு பாத்துரு. அதை பேசி அனுப்பிச்சிருக்கேன். இனி அதுல எதிர்பார்க்கவே இல்லை நான். சரி, நம்ம குழுவுல போட்டங்காட்டி வந்தங்காட்டி ஆச்சு. ரொம்ப நல்லதுதான். எல்லாரும் பார்த்துட்டேன். எங்க இலங்கை வந்தாரு, போயிட்டாரு தெரியுது. ஏன் கட் ஆயிடுச்சா? சரி. என்ன சொல்ல வர ஏதோ சொல்லிட்டு சொல்ல வர சொல்லு. அப்புறம் இந்த சீக்கிரம் அந்த அமைப்பு சீக்கிரம் ரெடி பண்ணியா? அதான் மாணவர்கிட்ட பேசிக்கிட்டே இந்த மாதிரி ஒண்ணு இருக்கு, செஞ்சு சின்னதா ஒண்ணு செஞ்சு வச்சுக்கோ. செஞ்சு வச்சுட்டு எப்பயுமே அதை ஆராய்ச்சி பண்ணிட்டே இருந்தேன்னா எல்லா தகவலும் அது கொடுத்துட்டே இருக்கு. நமக்கு தொடர்ந்தே என்ன பண்றேங்கிறது நமக்கு தெரியும். உனக்கும் தெரியணும், மற்றவங்களும் தெரியணும். இப்பதான் 2-3 பேர் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த இந்த ஸ்வீடன்காரவங்கள்ட்ட பேசலான்னு பேசுவாரு. ஸ்வீடன் குமார் பேசும்பொழுது சரியான பதில் கொடுக்கும். சரியா? இப்போ நான் இப்ப இந்த முடிஞ்ச அளவுக்கு இந்த அலர்ஜி, அதாவது எல்லா உணவுகளுமே குளிர்காலம். ரெண்டாவது பனி நாட்டுல பாத்தீங்கன்னா பெரும்பாலும் அந்த சரியான இது இல்லாதனால அவங்களுக்கு வந்து அந்த உணவு பழக்கம் கடுமையா இருக்கனாலதான் அந்த அலர்ஜி உண்டாகுதுங்கிறது அவங்களுக்கு தெரியல. உணவு பழக்கத்தினாலதான் அலர்ஜி வருதுன்னு தெரியல. அது இயற்கை உணவு பழக்கத்தை பின்பற்றுகின்ற பொழுது அலர்ஜி என்பது இல்லாமல் போகிறது அப்படிங்கறதான் இயற்கை விஞ்ஞானம். நம்ம உடம்பு வந்து முழுக்க முழுக்க என்ன பழக்கத்தை பின்பற்றுறோமோ அதுக்கு எந்த மாதிரி அது நடக்குது. இது வந்து இந்த இயற்கையை ஆராய்ச்சி பண்ணாதனால ஏற்பட்ட சாபக்கேடு தான். சரியா? சும்மா நாங்க 5 நிமிஷம் முடிச்சுக்கிறோம். அவ்வளவுதான். இந்த 2 நிமிஷம் பேசுவோம். 5 நிமிஷம் தான். இப்ப அந்த 2வது படத்துல என்னமா படிக்கணும் நம்ம? 2வது படத்தை கடைசியில படிக்கிறோம். ஆமாங்க ஐயா. 42ஆம் பக்கம். ஆமா.
அதான் அம்மையார் வந்து குறைச்சுக்கிட்டாங்கல்ல, உணவை குறைச்சு சாப்பிட்டாங்க. ஆ அதை ஆ பத்தி ஆ ஆ. படிக்கணும்னா. ஆமா ஆமா. ஆ ஆ அது 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 அப்படி பார்த்துருங்க ஆசிரியர். சரி. ஆ அந்த அம்மையார் இப்ப இந்த 42ஆம் பக்கம் தான், 42ஆம் பக்கம் அந்த மேல இருந்து படிங்க. அம்மா நீங்கள் மற்றவர்களுக்கு இந்த கலையை ஆ அம்மா, நீங்கள் மற்றவர்களுக்கு இந்த உண்ணாமல் வாழும் கலையை ஏன் கற்றுக் கொடுக்க கூடாது? ம் இல்லை, இந்த ரகசியத்தை வெளியிடக்கூடாது என்று எனது குரு உறுதியாக கட்டளையிட்டிருக்கிறார். கடவுளின் ம் உற்பத்தி என்ற நடவடிக்கையை நாம் கலைப்பது என்பதை என் குரு விரும்பவில்லை. பல ம் மக்களுக்கு நான் உண்ணாமல் இருக்கும் வித்தையை கற்றுக் கொடுத்தால் விவசாயிகள் அதை விரும்ப மாட்டார்கள். ம் பழுத்த பழங்கள் கீழே விழுந்து வீணாகிவிடும். வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள துன்பம், பட்டினி, நோய் ஆகிய பழைய கர்மத்தின் சாட்டையடிகள் நம்மை இட்டு செல்கின்றன என்று எனக்கு தோன்றுகிறது. ம் அம்மா, நீங்கள் மட்டும் தனித்து உண்ணாமல் வாழ்வதில் யாருக்கு என்ன பயன்? அந்த அம்மையாரின் முகம் அறிவினால் பிரகாசம் அடைந்தது. அவர் கூறினார், மனிதன் என்பவன் ஆவி ரூபமானவன் என்பதை நிரூபிக்க தெய்வ அனுக்கிரகத்தால் மனிதன் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் நிலையான ஒளியினால், உணவினால் அல்ல வாழலாம் என்பதை நடத்தி காட்ட. ம் பக்கம் 463. ஆசிரியர் பின் குறிப்பில் எழுதுகிறார், கிரிபலா அம்மையார் அடைந்த உணவில்லாத நிலை ஒரு யோக சக்தி. இது பதஞ்சலி மகரிஷியின் யோக சூத்திரம் 31 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தொண்டை குழியிலே சம்யமம் செய்வதனாலே பசிதாகம் அடங்குகின்றன. ம் கவனம் வச்சுக்கிட்டு இருந்தா பசிதாகம் அடங்குதுன்னு சொல்றாங்களா அவங்க? இங்க ஆமா ஆமா அதுலயே கவனத்தை செலுத்தினா கட்டுப்படுதுங்களா பசிதாகம்? ஆமா ஆமா. அது 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 வேற ஒண்ணும் கிடையாது. நாம அப்படி ஒரு முறை இருக்கு. அதாவது பல முறைகள் இருக்கு. இந்த அந்த அந்த உணர்வை பசிதாங்கிறது பல கோடி ஆண்டு இருக்கிற ஆள் மனதில் இருக்கிற பயிற்சி. ஆள் மனதில் இருக்கு. அது வந்து மிருகத்தன்மைன்னு சொல்லுவாங்க. அதுதான் அதனாலதான் மருத்துவர்கள் வந்து நோயை பத்தி பேசவே மாட்டாங்க. அதை சாப்பிடு இதை சாப்பிடுன்னு சொல்லிட்டே இருப்பானே தவிர நோய் வந்தா எப்படி குணமாக்குறதுன்னு சொல்லவே மாட்டாங்க. சொல்ல தெரியாது. ஏன்னா இந்த ஆள் மனதுல உணர்வு இருக்கு. உணவுங்கிற உணவு இருக்கனால அந்த உணவை பத்தி தான் பேசிட்டு இருப்பானே தவிர அதனுடைய பக்கவிளைவை பத்தி பேசணும் தவிர நோயை குணமாக்குற தன்மை ஆள் மனதுல கிடையாது. ஆள் மனதுல கிடையாது. ஏன்னா நீங்க பசி ருசி இதெல்லாம் கேள்வி கேட்கறதே இல்லை. ஏன்னா இது மேல்நிலை மனதை அடிப்படையாக கொண்ட சித்தர்கள் மட்டும்தான் இதை பேச முடியும். அதனாலதான் நாம் வந்து மனதையும் உடலையும் அனுசரித்து நடக்க வேண்டும்னு சொல்றோம். அப்ப மனதை அடிப்படையாக கொண்டு 7ஆம் அறிவு. இப்ப நம்ம நோய் வருதுன்னு வச்சுக்கோங்க, நாமே குணமாக்கிட்டு அதுக்கு பேர் 7ஆம் அறிவு. அதாவது நமக்கு நோய் வந்து நாமளே இயற்கை முறையில குணமாக்கிட்டு அது எத்தனாம் அறிவு? 7ஆம் அறிவு தான். அதுதான் அடிப்படை. 6ஆம் அறிவுல குணமாக்க முடியாது, 5ஆம் அறிவுலையும் குணமாக்க முடியாது. இப்ப பரிணாம சித்தாந்தத்தின்படி டார்வினுடைய சித்தாந்தம், டார்வின்னா பரிணாம வளர்ச்சி சித்தாந்தம். அவர் தான் அந்த பரிணாம வளர்ச்சியை கண்டுபிடிச்சு சொன்னவர் உலகத்துக்கு அடிமட்டம். ஆனால் நமக்கு பரிணாம வளர்ச்சி என்பது மேற்கு நாட்டு இங்கிலாந்து மாதிரி மேற்கு நாட்டுகளுக்கு புதுசே தவிர நமக்கு பழசுதான். அதனாலதான் நான் சொல்றேன், புல்லாகி பூடாகிறது நம்ம தொடங்கி இருக்கோம். அதுல ஒரு பக்கம் இருக்குது. இப்போ இந்த 7ஆம் அறிவை பயன்படுத்தி தான் இப்ப என்ன சொல்றாங்க, குவாண்டம்னு ஒண்ணு சொல்றாங்க. குவாண்டம்னா சிறு பொருளை பத்தி பேசுவது. ஆற்றல்னாவே சின்ன பொருள் தான். அது ஒன்னா சேர்றப்பதான் சூடா இருக்கும். இப்ப உதாரணங்கள் லென்ஸ்ன்னு வச்சுக்கிறேங்க, அது பரவி இருக்கும். இப்ப அந்த அந்த கனமான லென்ஸ் வச்சு அந்த வெளிச்சத்தை சுருக்கி அடிச்சுன்னா சுருன்னு பிடிக்கும். ஆனா அது பரவி இருக்கிறப்ப ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. பரவி இருந்தா தெரியறது இல்ல, அது சுருக்கிறப்ப அடிக்கிறப்ப அந்த வெப்பம் பாயுது இல்லையா? அதே மாதிரிதான் இதெல்லாம் அணுத்துகளா ஒன்னா சேர்ந்து நம்ம உடம்புல போயிட்டு இருக்குது. இப்பதான் சொல்றாங்க, ஆமாம் அணுத்துக்கள்லாம் எந்த தடையா இருந்து கடந்து உள்ள போகுங்கிறாங்க. அதேதான் நாம உணவு சுத்தமா, இந்த உணவு பாதை சுத்தமா இருக்கிறப்போ அந்த உடம்புல தேவையற்ற உப்பு நீர் நீக்கப்படுகின்ற பொழுது அது வெளியிருந்து உறிஞ்ச ஆரம்பிக்குது. நம்ம உடம்புல போகத்தான் இருக்குது. ஆனால் நம்ம உணவு பழக்கத்தின் காரணமாக அந்த தோலுக்கு அடியில் இருக்கிற எல்லா இடத்துலையுமே தேவையற்ற உப்பு நீர் இருக்கிறதுனால அது உள்ள போக மாட்டேங்குது. அது தடையாவே இருக்கு. என்னது? தடையா இருக்கு. ஆனா உள்ள போறது தயாரா தான் இருக்கு. உள்ள போறது தயாரா இருக்குதுங்க. நம்ம உணவு பழக்கத்தின் காரணமாக தான் தோலுக்கு அடியில் தங்கி இருக்கு. தோல் மற்ற இடத்துல தங்கி இருக்கு. அப்ப எங்க உப்பு நீர் இருக்கணுமோ அங்கதான் இருக்கணும். ஆனால் தேவை இடத்துல உப்பு நீர் இருக்கிறதுனால அது வெளியிருந்து உறிஞ்சி உள்ள போக மாட்டேங்குது. அது தடையாவே இருக்கு. இதுதான் அறிவியல். வணக்கம்யா. சரி, வணக்கம். அப்ப நாம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, அந்த
ஏற்கனவே கொரோனா அப்படின்னு வகுப்பு நடந்துட்டு இருக்கு. ஒரு நிமிஷம் முடிய போகுது, வகுப்பு முடிய போகுது. அப்ப ஏற்கனவே நாம் இந்த 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 பயிற்சியில ஈடுபடுகின்ற பொழுது தேவையற்ற உப்பு நீரும் நீக்கப்படுகிற காரணத்தினால நமக்கு அந்த சக்தி சல்லன் உள்ள போயிருது. இது வந்து பரிணாமத்தில் தான் சாத்தியமே தவிர, சுத்தப்படுத்துறது தான் சாத்தியமே தவிர, சாதாரண மருத்துவத்தினால் சாதாரண உணவு பழக்கத்தில் இருந்து கொண்டு மருந்தை சாப்பிட்டெல்லாம் ஆரோக்கியத்தை பெறவே முடியாது. சுத்தத்துல மட்டும்தான். இப்ப கூட அவங்க போயிருக்காங்க, போய் கிட்டத்தட்ட இன்னைக்கு 25 நாள் ஆக போகுதுன்னு வச்சுக்கலாமே. இந்த 25 நாள் ஆரோக்கியமா இருக்கிறது பெரிய விஷயம். குறிப்பாக நிறைய பேருக்கு காய்ச்சல் வரும், நோய் வரும். இவங்களுக்கு ஏன் வரலன்னா அந்த பழைய பழக்கங்களும் அந்த அந்த சளி இருக்கிற உணவை குறைத்து கொண்டதுனாலதான். சளி இருக்கிற நோயை குறைத்து கொண்டதுனாலையும், இயற்கை உணவு இந்த பழங்கள் இது உடம்பை சுத்தப்படுத்துறதுனாலையும், இயற்கை உணவு சளியை எடுப்பதனாலையும் அவங்களுக்கு அன்னப்பாதை ஓரளவுக்கு தூய்மையா இருக்கிறதுனால அந்த அலர்ஜி இல்லாம இருக்கிறது. என்னது அலர்ஜி இல்லாம இருக்குது. இல்லைன்னா அலர்ஜி தான். நீ வெளிநாடு போனா முதல்ல நீங்க மாற்றதே அலர்ஜியில மாட்டுவீங்க. எங்க அந்த அலர்ஜி எல்லாம் மற்றவங்களுக்கு இருக்கு பாருங்க. எப்ப பார்த்தாலும் மருந்து மாத்திரை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. மருந்து மாத்திரை இல்லாம மேலைநாட்டவர் இருக்கவே முடியாது. ஆனா நாம் அப்படி இல்லை. சுத்தப்படுத்துறதுனால நமக்கு சுத்தமே மருந்தாக மாறி விடுகிறது. சுத்தப்படுத்துறதா நமக்கு மருந்தா மாறுது. மருந்துங்கிறது தெரியுமா? நம்மளே மேன்மைப்படுத்துறதா மருந்தா இருக்க முடியும். மருந்துனா என்ன? நம்மளை உயர்த்துறதா மருந்தா. நம்மளை மீண்டும் மீண்டும் நோயால வச்சிருக்கிறது மருந்தாக இருக்க முடியாது. சரியா? அதான் விஷயம். நாம இதை பற்றி மறுபடியும் இன்னொருக்கா நான் இதை பத்தி பேசுவோம். நீங்க இதை முடிச்சுக்கலாம் அதைய. சரியா? ஆக ஆசிரியர் எழுதியிருப்பது அவருடைய சொந்த கருத்து என்பதை நான் இங்க குறிப்பிட்டு உள்ளேன். மேலே குறிப்பிட்டுள்ள மூச்சு பயிற்சினால் எல்லாம் திருவள்ளுவர் குறிப்பிடவே இல்லை. இப்போ திருவள்ளுவர் மூச்சு பயிற்சி எங்க சொல்லவே இல்லை. திருவள்ளுவர் அப்ப நம்ம மூச்சு பயிற்சி திருவள்ளுவர் சுத்தத்தை மட்டும் தான் சொல்றாரு. அதனாலதான் நம்ம மூச்சு பயிற்சி கட்டாயம் இல்லைங்கிறோம். சரியா? ஆக நாம் அந்த சுத்தத்தை மட்டும் செய்தால் போதுமானது. வேறு எது நமக்கு தேவையில்லை. சரியா? இதோட நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த வகுப்புல நம்ம சந்திக்கலாம். சரியா? நன்றி, நன்றி, வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க. நல்லா இருக்கேன். இந்த போனு புது போனு மாத்தினதுனால போனு புது போனு மாத்தியாச்சு. சரி. அதனால அந்த செட்டிங்ஸ் இதெல்லாம் உள்ள செட் ஆகல. சரி சரி. அதனால இப்பதான் நம்ம பெரிய மையத்தை கொடுத்து அந்த செட்டிங்ஸ் எல்லாம் பார்த்து போட சொல்லி இப்ப ஆன் பண்ணேன். சரி. புது போன்ல அதே எடுக்க முடியல. பரவாயில்ல. இப்ப நாளைல இருந்து வாங்க, நான் கூப்பிடுறேன். சரிங்களா? சரி. வந்துட்டீங்களா? சொந்த நாட்டுக்கு வந்துட்டீங்களா? அங்கதான் இருக்கீங்களா? இல்ல, சென்னை தான். சரி சரி சரி, வாங்க மறுபடியும் பேசுவோம் காலையில. நன்றி. நன்றி சார்.